Jain Housing and Construction presents Jain's Anushree, Navalur from 58 lakhs onwards. பெண்களை உதாசீனப்படுத்திய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வரும் தேர்தலில் மரண அடி கொடுக்க வேண்டும் எனவும் மகளிருக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக எனவும் எடப்பாடி பழனிசாமி பெருமிதத்துடன் தெரிவித்தார். கரூர் மற்றும் ஈரோடு மாவட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் தமிழ்நாட்டில் வறுமை இல்லை என முதலமைச்சர் கூறி வரும் நிலையில் பிறகு ஏன் மக்கள் கிட்னியை விற்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். சட்டத்தின் மூலம் எங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெண்கள் பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு நல்ல சூழ்நிலை. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் வைத்தார். ஆனால் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினர்களும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் பெண்களை உதாசீனப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை நிராகரித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. ஆக பெண்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருள் கூர்ந்து எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டுங்கள். உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு சட்ட நீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு விட்டால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% உங்களுக்கு இடம் கிடைக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. பெண்களும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களுக்கு சமமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தின் மூலம் நம்முடைய பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க நினைத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள், இந்த மசோதாவை கொண்டு வந்தார்கள். ஆனால் திமுகவும் காங்கிரசும் அந்த மசோதாவை தோற்கடித்தது. இது மசோதாவை தோற்கடிக்கல, இதே மசோதாவை தோற்கடிக்கல, பெண்களுடைய உரிமைகளை தோற்கடித்தார்கள். பெண்களுக்கு அநீதி இழைத்தார்கள். நீண்ட நாட்களாக பெண்கள் போராடி வந்த இட ஒதுக்கீட்டை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலமாக இப்படிப்பட்ட வஞ்சகம் பிடித்த, வஞ்சக நெஞ்சம் பிடித்த, வஞ்சக எண்ணம் படித்த இந்த கட்சிகளுக்கு தகுந்த மரணடி கொடுப்பீங்களா? ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறான். இந்த ஆட்சியில் இன்றைக்கு பக்கத்தில் நாமக்கல் மாவட்டம் வறுமையின் காரணமாக அவருடைய கிட்னியை கொடுக்குறாங்க. இன்றைக்கு திமுக எம்எல்ஏடைய மருத்துவமனையில் அந்த முறைகேடு நடந்திருக்குது. இன்றைக்கு இதே திமுக அரசாங்கம் அங்கே ஒரு கமிட்டி போட்டு சோதனை நடத்தி முறைகேடு நடந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மருத்துவமனைக்கு நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இந்த கிட்னியில் முறைகேடு நடைபெற்றவர்களை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளவு கொடுமை! ஏங்க, உறுப்பை திருடுறதுனா யாராவது ஒத்துக்கலாமா? மருத்துவமனையில் போய் உறுப்பை திருடுறது யாராவது ஏற்றுக்க முடியுமா? பக்கத்திலே குமராவளையம், அதே மாதிரி ஒரு பெண்மணி வறுமையின் காரணமாக அந்த கிட்னியை கொடுத்துருக்குறாங்க. அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வந்துடுது. ஒரு வருஷம் கழிச்சு நோயாய்ப்படுது. போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. ஆக நீமேல் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரன் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. யாராவது போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சிக்காரன். Jain Housing and Construction presents Jain's Anushree, Navalur from 58 lakhs onwards.